தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறை 9/7/2024 அன்று தற்காலிக இடமாற்றத்திற்கு டெம்பரரி டிரான்ஸ்ஃபருக்கு அதற்கான விதிமுறைகளிலே சிறிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அஞ்சல் துறையிலே 17/1/2019 ஆணை தான் மிக முக்கியமான ஆணை. இடமாற்றம் குறித்திருந்தாலும் சரி, ரூல் 37 டிரான்ஸ்ஃபர், ரூல் 37 டிரான்ஸ்ஃபர், டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் என அனைத்துக்கான விதிகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி சூப்பர்சீட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட ஆணை தான் 17/1/2019 ஆணை. அந்த ஆணையிலே 2/9/2021 அன்று டெம்பரரி டிரான்ஸ்ஃபருக்காக விதியானது திருத்தம் செய்யப்பட்டது. அது என்னவென்றால், தற்காலிக இடமாற்றம் டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் என்பது ஒருவருக்கு மேக்சிமம் 3 வருடத்திற்கு மட்டும் அவருடைய முழுமையான சேவை காலத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அனுபவிக்கலாம் என்றும், அதே போன்று ஒரு தற்காலிக இடமாற்றத்திற்கும் அடுத்த தற்காலிக இடமாற்றத்திற்கும் குறைந்தபட்சம் 3 வருட அவகாசம் இருக்க வேண்டும், இடைவெளி இருக்க வேண்டும் என்று அந்த திருத்தத்திலே சொல்லப்பட்டது. இந்த ஆணையானது மீண்டும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் ஒருவர் ஏற்கனவே இருந்தால் அவர் வேறொரு டெம்பரரி டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை செய்ய முடியுமா, விண்ணப்பிக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழுந்தது. ஒருவர் ஒரு யூனிட்டிலிருந்து வேறொன்றிற்கு தற்காலிக இடமாற்றத்திலே இருக்கின்றார். தற்காலிக இடமாற்றத்தில் இருக்கக்கூடியவருக்கு வேறொரு யூனிட்டிற்கு தற்காலிக இடமாற்றம் பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர் மீண்டும் தன்னுடைய பழைய யூனிட்டில் சேர்ந்து 3 ஆண்டுகள் கழித்த பின்னால் தான் அந்த புதிய இடத்திற்கு விண்ணப்பிக்க முடியுமா? அது தேவையில்லை. ஒருவர் தற்காலிக இடமாற்றத்தில் இருந்து வேறொரு யூனிட்டிற்கு மீண்டும் தற்காலிக இடமாற்றம் தேவை என்று சொன்னால், அது போன்ற சமயங்களிலே இந்த கண்டிஷன் என்பது தளர்வு செய்யப்படுகிறது. அது பரிசீலிக்கப்பட்டு கவனிக்கப்படலாம். அவ்வாறு கவனிக்கப்படுகின்ற பொழுது அவர் மீண்டும் தன்னுடைய பேரண்ட் யூனிட்டிலே சேர்ந்து அதற்கு பின்னால் புதிய இடத்திற்கு செல்லக்கூடாது. நேரடியாக ஏற்கனவே எந்த கோட்டத்திற்கு டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் சென்றிருக்கின்றாரோ அங்கிருந்து நேரடியாக புதிதாக கோரியிருக்கக்கூடிய அந்த கோட்டத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் இந்த விதிகளிலே இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாகும். மொத்த காலம் என்பது 3 ஆண்டுகள் என்பதிலே எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. இந்த ப்ரொவிஷன் என்பது ஒரு மாநிலத்தில் இருந்து வேறொரு மாநிலத்திற்கு டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் சென்றாலும் கூட அவர்களுக்கும் இது பொருந்தும். மொத்த காலம் என்பது 3 ஆண்டிற்கு மிகக்கூடாது என்பதுதான் இதனுடைய முக்கியமான அந்த படை ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தை உள்கொண்டதாகும். இந்த திருத்தங்களானது 9/7/2024 முதல் செயலுக்கு வருகின்றது. என்ன நண்பர்களே, நிச்சயம் இது நம்முடைய அரசு ஆணைகளுடைய, அதுவும் முக்கியமாக சுழல் மாற்றம், இடமாற்றம் போன்றிருக்கக்கூடிய ஊழியர் சம்பந்தப்பட்ட ஆணைகளிலே வந்திருக்கக்கூடிய திருத்தமானது உங்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.